அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஈஸ்வர்தாஸ் அண்ணனுடைய இந்த மீட்டிங்கில் வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகும்போது பார்த்திங்கன்னா உண்மையாகவே அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்திலே வந்து எந்த வேலையை காட்டிலும், எந்த பொசிஷனை காட்டிலும், எந்த ஸ்டேட்டஸை காட்டிலும் தேவனுடைய பிள்ளையாய் ஹல்லேலூயா இந்த பூமியிலே வாழ்வது என்பது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். இந்த நாளிலும் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய இந்த இடத்துல கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து பிறந்தது வந்து ஒரு வைராக்கியமான ஹிந்து ஃபேமிலி. என்னுடைய பேர் வந்து கற்பகவல்லி. நான் வந்து மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் அப்படின்னு சொல்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுடைய விக்கிரகத்துடைய பேர் தான் எனக்கு என்னுடைய தாத்தா வச்சாங்க. என்னோடய தாத்தா வந்து இயல் இசை நாடக சங்கத்தில் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ரொம்ப பழைய படங்களுக்கு அவர் வந்து இசையமைத்திருக்கிறார். என்னுடைய அப்பாவுடைய அப்பா கோவிந்தராஜலு நாயுடு அவர் பேர். ஸோ அந்த குடும்பத்திலிருந்து முதற்கனியாக ஹல்லேலூயா இந்த கற்பகவல்லியை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காக ஹல்லேலூயா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னால் சொல்ல முடியும். அதான் சொன்னாங்க, இந்த நிறைய சாட்சிகள் எபிசோடான்னு சொல்கிறாங்க. எல்லா எபிசோடை காட்டிலும் என் இயேசு ராஜா என்னை தொட்டது தான் பெரிய அதிசயமே. ஹல்லேலூயா. எனக்கு என்னை படைத்த தேவன், ஹல்லேலூயா, என்னை உருவாக்கினவர். நம்ம இன்னைக்கு பாடினது போல தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்ட தெய்வம், ஹல்லேலூயா, என்னை தேடி வந்தது தாங்க பெரிய அதிசயம். உங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செஞ்சிருப்பான்னு சொன்னால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க, அதுதாங்க பெரிய அதிசயம் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளாம் தகுதியே இல்லாத நம்மளை தேடி வந்து நம்மளை அவர் தேடி ரட்சித்தார் பார்த்தீங்க, அதுதாங்க ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் ஒரு குப்பையிலிருந்தும் தூசிலிருந்தும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். நான் தான் என்னுடைய நாயுடு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு முதற்கனி, ஃபஸ்ட்டு ஃப்ரூட். ஆண்டவருக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்னா எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் எங்களுடைய குடும்பம் பயங்கர பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து இயேசு இப்படிலாம் பேரெல்லாம் சொல்கிறதுக்கெலாம், ஏன்னா என்னை வளர்த்தது எப்படின்னா, என்னுடைய அப்பா அம்மாலாம் ரொம்ப பூஜைகளிலும் புனஸ்காரங்களிலும் ரொம்ப பக்தியாக என்னை வளர்த்தார்கள். எனக்கு எல்லா மந்திரங்களும் சொல்லி கொடுத்து நான் சின்ன வயதிலிருந்தே நான் வந்து நிறைய ஸ்லோகங்களை சொல்லி என்னோட தாய் வந்து ரொம்ப பக்தியாக என்னை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வந்து மியூசிக் கற்றுக்கொள்ள என்னுடைய தாயார் வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினவங்க. அதனால் இந்த பாடல் வழியாக அநேக கோயில்களுக்கெல்லாம் போய் பாடல்களெல்லாம் பாடி நிறையா பேரை சம்பாதித்தேன். அது மட்டும் இல்லை, அந்த பாடல் வழியாக பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு கிடச்சிது. நிறையா ஆயிரக்கணக்கான எனக்கு தெரியல, நம்பர் தெரியல, இருக்கும் ஒரு 10,000 15,000 மேடைகளில் சினிமா பாடல்களை பாடி நான் வந்து அவ்வளோ பேரை நான் வாங்கினேன். நிறைய பணத்தை நான் சின்ன வயசுலேயே நிறைய பணத்தை சம்பாதித்தேன். வந்து அதெல்லாம் இருந்தும் குப்பங்க அது. இன்றைக்கி யாராவது பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்கன்னு சொன்னால் என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும், அவைகள் எல்லாம் ஒன்றுக்குமே உதவ போகிறதில்லை. பணம் நமக்கு தேவை, அதை நமக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுக்கிறார். ஆனால் அவைகளுக்கு பின்னாக போவதற்கு ஹல்லேலூயா நம்ம அழைக்கப்படவே இல்லை. நம்ம ஹல்லேலூயா இயேசுவை பின்னாடி துரத்திட்டு போகிறதுக்கு தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த பணம் எல்லாம் இருந்தும் ஒரு பெரிய ஜீரோ. எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸு சின்ன வயசுலேயே நான் சாக வேண்டும் என்கிற ஒரு காரியம் எனக்குள்ள ரொம்ப வருஷமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் 13 வயசு இருக்கும் போது இந்த உலகத்திலே நான் ரொம்ப 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 லவ் பண்ண நேசித்த என்னுடைய தகப்பனார் விஜயகுமார். என்னோட அப்பா பேர் விஜயகுமார். நாங்கள் வந்து 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை என்னுடைய ஃபேமிலியில். என்னுடைய கடைசி தங்க வந்து குல்பர்கா அப்படின்னு சொல்கிற இங்கே கர்நாடகாவில் தான் என்னுடைய தங்க பிறந்தா. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளைட் மெக்கானிக்காக இருந்தவர். அப்போது அந்த சர்வீஸில் இருக்கும் போது நாங்கள் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நிறையா போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் கர்நாடகாவில் இருக்கும்போது தான் என்னுடைய
சின்ன தங்க பிறந்தா கவிதா. ஸோ எங்கள் அப்பா இந்த உலகத்தில் வந்து நான் ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன். இன்றைக்கும் என்னுடைய மனசில் என்னோட அப்பாவுடைய அன்பு இருக்குது. அல்லேலூயா. அவ்வளோ க்ரீனாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து சடனாக ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். சடனாக அவர் வந்து, நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தோம், எங்கள் அப்பா வந்து சென்னையில் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். அவர் மரித்த போது நான் வேண்டினது ஒரே ஒரு காரியம், நான் சாகணும், நான் உயிரோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நான் சாவதற்கு அநேக முயற்சிகளை நான் எடுத்தேன். எப்போன்னு சொன்னால் 13 வயசில் இருக்கும் போதே. ஆனால் அல்லேலூயா, நான் 20 வயசு வரைக்கும் நான் போகாத கோயில்கள் கிடையாது, பண்ணாத பூஜைகள் இல்லை. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா எங்கே போனார், எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஆச்சு, ஏன் என்னுடைய குடும்பம் அனாதையாய், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏன் நிர்கதியாகி போனார்கள். எங்கள் அப்பா மரித்த போது என்னோட அம்மா வந்து ரொம்ப பெட்ரிடன் ஆயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி ரொம்ப சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி எங்கள் அம்மா வந்து படுக்கையில் போனாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அந்த சின்ன பிள்ளைகள் எங்களுடைய ஏக்கமே என்னன்னா, எங்கள் அப்பா இல்லை. அந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, கடவுள்னா யாரு, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பயங்கரமான கோபம். கடவுள் என்றா சொன்னால் எனக்கு கோபம் வந்தது. அப்படி ஒரு கோபம். என்னோட 20வது வயசுல நான் ரொம்ப அழுதேன். நான் சாக வேண்டும் என்று நினைச்சேன். ஆனால் என்னுடைய 21வது வயசுல என்னோட பிஎஸ்சி ஃபைனல் இயர் நான் படித்து கொண்டிருக்கும் போது இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேங்க. நான் கிறிஸ்டியன் காடு, அவர் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் காடு நினைச்சேன். ஆனால் என்னை தேடி என் இயேசு ராஜா வந்தார். எப்படின்னு சொன்னால், நான் ஒரு சினிமா கச்சேரிகள்லாம் பாடிட்டு இருந்தேன் அந்த டைமில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேசட் கொடுத்துட்டாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கேசட் தானே, அந்த கேசட்டை கொடுத்து இது வந்து கிறிஸ்டியன் சாங், இதை கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து இந்த பாடல் கேசட்டை கேட்கவே மாட்டேன். நான் வந்து கிறிஸ்டினா மாறுவதற்கு நான் தயாராக இல்லை. எங்களுக்கு 30 முக்கோடி தேவர்கள் உண்டு, எனக்கு இந்த ஜீசஸ்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு கோவத்தில் அந்த கேசட்டை தூக்கி ஒரு ஓரமாக என்னோட வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டில் தூக்கி போட்டேன். இது ஆக்சுவலாக நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், தேவன் உயிரோடு இருக்காருங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்கிறேன். அல்லேலூயா. This was a dramatical encounter that I had with Jesus. Hallelujah, the living God. Hallelujah. எத்தனை கோயில்களை நான் ஏறி இறங்கி இருக்கிறேன், எவ்வளவு நான் அழுதிருக்கிறேன். என் அழுகையின் சத்தம் ஒருவருக்கு மட்டும் தான் கேட்டது, அதுதான் என் இயேசு ராஜா. அல்லேலூயா. அதற்காக நான் வெட்கப்படாம இன்னைக்கு நான் சொல்ல முடியும், I am a Christian. Hallelujah. நான் வந்து கிறிஸ்டினா மாறிட்டது போது என்னுடைய வீட்டில் எல்லாம் என்ன பயங்கரமா, I was completely rejected. நீ வந்து ஒரு மோசமா போயிட்டேன்னு சொல்லி என்ன பயங்கரமா திட்டுனாங்க. பட் இன்னைக்கு நான் சொல்றேன், I am not ashamed of the gospel. Hallelujah. அவர் எனக்காக வந்தார். நான் ஒருத்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்திருந்தா கூட எனக்காக வந்திருப்பார் ஏசப்பா. Hallelujah. எனக்கு தெரியும். Because hallelujah, அவர் என்னோட பேசினார். First time when I didn't have something like, இந்த பைபிள்லாம் என் கையிலே கிடையாது, பைபிள் கிடையாது. அந்த பாட்டு கேசட்டை நான் தூக்கி போட்டேன். நான் not going to hear this song அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். அப்போ நான் அந்த சினிமா ட்ரூப்லலாம் பாடி ரொம்ப ஃபேமோடைய உச்சியில் இருந்தேன். அந்த டைமில் என்னுடைய ஹஸ்பண்ட் பாஸ்டர் நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா he was a drummer. அந்த சினிமா ட்ரூப்பில் வந்து he was a drummer. அந்த டைமில் வந்து அந்த பாட்டை வந்து கேட்கக்கூடாதுன்னு நான் போட்டிருந்தேன், தூக்கி போட்டேன். அப்போ ஒரு நாள் ஒரு சம் மந்த்ஸ் போயிருக்கும், அந்த மந்த்ஸ் ஒரு 3-4 months. அப்போ எனக்கு ஒரு நாள் வந்து எனக்கு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்டு. இந்த லைஃப் என்னன்னு சொல்லிட்டு அகெயின் ஐ ஹேட் த சேம் கொஸ்டின், கடவுள்னா யார், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும். ஐ ஹேட் த சேம் கொஸ்டின், எங்கள் அப்பா எங்கே போனார். ஐ வாஸ், என்னோட அப்பாவுடைய காரியங்கள்லாம் நினைவு வந்துச்சு. அப்போ ஒரு நாள் நைட்டு, இட் வாஸ் 1996. அன்றைக்கி நைட்டு வந்து என்னோடய பெட்ரூமில் போனேன். அல்லேலூயா. போய் கதவை சாத்திட்டு யார்கிட்ட எனக்கு பேச விரும்பலை, தனியாக உட்காந்து நான் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது, நான் அழுது கொண்டு இருக்கும் போது, அந்த இருட்டில் நான் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறேன். இப்போயும் எனக்கு அந்த சீன் நல்ல ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. நான் என்னோடய பெட்டில் உட்காந்துட்ருக்கேன். இட் வாஸ் பிச் டார்க்கு. எனக்கு பெட் லைட் கூட நான் போடல. ஐ வாஸ் க்ரையிங், ஐ வாஸ் வீப்பிங். ஆண்டவர்கிட்ட அப்படியே பெருமூச்சு விட்டு நான் வந்து ஏதோ புலம்பிகிட்டு இருக்கேன். அப்போது வந்து எனக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருந்துச்சு.
நோ, திஸ் ஹேப்பன்ட், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. பக்கத்தில் யாரோ உட்காந்து என்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு கேசட் கொடுத்தாங்களே, அதை நீயே போட்டு கேட்கல, அதை போட்டு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துச்சு. எதுவுமே நான் ஆடாக இருந்தது. அது ஒரு 1 o'clock நைட்டு. அப்படி ஒரு அந்த கேசட்டை பற்றி எனக்கு ஒரு நினைவு வரத்துக்கு அவசியமே இல்லை. நான் அந்த கேசட்டை நான் என்ன பண்ணேன்னா, நான் போடவே கூடாது. ஐ ஸ்டார்டட் இக்னோரிங் த வாய்ஸ். நான் வந்து இக்னோர் பண்ணேன். நோ, நான் இதை கேட்க போகிறது இல்லைன்னு. நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வாய்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறோம். பட் ஆண்டவர் விடலை. 3 வாட்டி என்கிட்ட சொல்கிறாரு, அந்த பாட்டு கேசட்டை நீ போட்டு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3வது வாட்டி, அப்போ ஜீசஸ் தான் அது பேசுகிறாரு எனக்கு தெரியல. ஐ தாட் சம்திங் வாஸ் டாக்கிங் டு மீ. ஏதோ எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஏதோ ஒரு உள்ள ஏதோ ஒன்று பேசுது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கேசட்டை எடுத்து நான் போட்டு அந்த 1 o'clock நைட்டு நான் போடுறேன். ஒரு பாட்டு வருது. எனக்கு அந்த பாட்டோடைய அர்த்தம் ஒன்றுமே புரியல. இப்படி வந்துச்சு, டி மேஜர் கொடுங்க அங்கிள். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒருமனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இந்த பாட்டு நான் இருட்டில் உட்காந்து கேட்குறேன். இந்த பாட்டு பாடினது யாருன்னு எனக்கு தெரியாது. கல்வாரினா எனக்கு தெரியாது. ரத்தம், எதுக்கு ரத்தத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. அந்த பாடல் கேட்டு கொண்டு இருக்கும் போதே என்னை அறியாமல் நான் முழங்கால் படி போட்டேன். முழங்கால் படி போட்டு என்னுடைய தலை தரையில் இருந்தது. நான் தேம்பி தேம்பி அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நான் கத்தி, நான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறேன். அப்போது என்னுடைய தகப்பனார் என்னுடைய மனதுக்கு வந்தார். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்கும்போது ஒரு மெல்லிய குரல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நீ ஏன் அழற? நீ இனிமேல் அழக்கூடாது. உன் தகப்பனை நினச்சி நீ அழவே கூடாது. நான் உன்னுடைய பரம தகப்பன். உன்னுடைய உலக பிரகாரமான தகப்பன் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னுடைய பரம தகப்பன். உன்னை ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்த நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எப்படி பேசினார் சொன்னால், அந்த ரூம் வந்து பயங்கர இருட்டாக இருந்த போதிலும் ஒரு பயங்கரமான வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ளே வந்தது. நான் முழங்கால் நின்று என்னோட தலை கீழே, என்னோட தலை வந்து தரையில் இருக்குது. நான் தேம்பி அழுவும் போது ஏசப்பா இதை பேசுகிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை வழி நடத்துவேன், நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சுமார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னுடைய பழைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார், இனி அதை பற்றி நீ நினைக்காத, எல்லாத்தையும் நான் புதுசாக மாற்ற போகிறேன், உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். நீ என்னை பின்பற்றி வந்தால் உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் தொடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு தொடுதல் என்னோட வாழ்க்கையில் என் வாழ்க்கை முற்றிலுமாய் தலைகீழை மாறிச்சு. அன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்க ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சார். இட் இஸ் நாட் ஏதோ ஃப்ளஷில் வந்ததில்லை. அவருக்குள்ளே எடுத்த ஒரு தீர்மானம், இனி இயேசுவை தவிர எனக்கு யாரும் கிடையாது, இயேசுவையே நான் பின்பற்றி நான் அவரையே நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி என்னை விட்டு கொடுத்தேன். அப்போலாம் ஊழியனா என்னன்னு தெரியாது, பைபிள் என் கையில் கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாது. இவ்வளோதான் பேசினார்.
இதை பேசினதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். நான் வந்து சீக்ரெட் கிறிஸ்டினாக ஒரு சில வருஷங்கள் இருந்தேன். பட் வீட்டில் வந்து தெரிஞ்சு அநேக பிரச்சனைகள் நடந்தது. என்னை அடித்தார்கள், என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இனி வந்து எந்த இடத்துலையும் இவளை கூப்பிடவே கூடாது, இவள் கிறிஸ்தவளாக மாறிட்டா, இவளை வந்து இவ்வளோ நம்பணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வார்த்தைகள் வந்தது. இவ வந்து ஏன் வந்து இப்படி ஒரு ஜாதி விட்டு ஜாதி போயிட்டா, இவ ஏன் இவ்வளோ மோசமாயிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய வசப்பாடினாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா, உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்ற முடியல. ஏசப்பா ஒன்ஸ் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, யார் என்ன சொன்னாலும் மாறவே மாறாதுங்க. எப்படின்னா சொரணை கட்டு போயிடும். பாஸ்டர் ஃப்ராங்க் கூட நேற்று சாட்சி சொல்லிட்டு இருந்தார். என்ன எப்படி ஆயிடணும், அது சொல்லலாம், தப்பு இல்லை, சொரணை கட்டு போயிடும். என்ன வேணா சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க, இனி ஒரு ராஜ்யத்துக்காக வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஏசப்பா ஒருத்தர் தான். அதனால தான் நம்ம எங்களுடைய மினிஸ்ட்ரியோட நேம் எல்லாம் இயேசுவே என்று சொல்லி, ஹல்லேலூயா, இனி உங்களை தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் தான், நீங்கள் காட்டுற வழியில தான் இனிமேல் நடக்க போகிறோம் என்று சொல்லி அதில் ஒப்பு கொடுத்தேன். அதற்கு அப்புறம் என்னோடய திருமண காரியம் வரும்போது ஆண்டவரத்தில் நான் கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு காரியம், ஜெப விண்ணப்பம்னு கேட்டது, ஆண்டவரே எனக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு மகனை எனக்கு கணவராக தாரும், அவரும் நானும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி அந்த வாலிப நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா, எனக்கு பாஸ்டர் நெல்சனை அல்லேலூயா கர்த்தர் திருமணத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் இணைய கர்த்தர் கிருபை பாராட்டினார். 99 எங்களுடைய திருமணம் நடந்தது. அதற்கப்புறம் ஒரு சில காரியங்கள் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்தது. ஏன்னா அந்த சினிமா பாடல்களை பாடுறதை நிறுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். ஒரே ஒரு நாள் பேசினார், நீ 2 பாட்டும் பாட முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, சினிமா பாட்டும் பாடிட்டு ஏசப்பா பாட்டையும் பாடு. ஆண்டவர் சொன்னார், இல்லை 2 கிடையாது, துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயில் வராது, அதனால் நீ ஒன்று டிசைட் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இடத்துல நான் சொன்னேன், இனிமேல் என் வாயிலிருந்து ஒரு சினிமா பாட்டு கூட வராது அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். நான் சரண்டர் பண்ணேன். என்னுடைய இந்த குரலை ஏசப்பா உமக்காக நான் கொடுக்க போகிறேன், உமக்காக நான் பாட போகிறேன். இதில் வந்து எனக்கு நிறையா லாஸ் இருக்குது. என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா நிறையா ஃபினான்ஷியலாக என்னோடய ஃபேமிலியை நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். பட் அதை விட சொல்ல போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னோட அம்மா அதை ஏற்றுக்கொள்ளலை. நீயே எப்படி தீர்மானம் பண்ணுவேன், நான் வந்து உனக்கு எப்படி, நான் உனக்கு அந்த ரைட்ஸை கொடுக்க முடியாது, நீ பாடி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களிடத்துல ரொம்ப நான் தயவாக கேட்டேன், நீங்கள் சொன்னது எல்லாமே நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், ஆனால் இந்த காரியத்தில் தயவு செய்து என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் இனிமேல் சினிமா பாடல்களை பாடப்போவதில்லை என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். அதற்கப்புறம் ரொம்ப லைஃப் வாஸ் நாட் தட் ஈஸி. ரொம்ப ஏதோ ஏசப்பா கிட்ட வந்தாச்சு, ஏதோ வானத்தை பிச்சுட்டு என்னது பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அந்த சினிமா பாடல்களை பாடுறதை நிறுத்திட்டோம். எல்லா இவங்களும் அந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. 2 பேரையும் தேவன் தம்முடைய ஊழியத்துக்கென்று எங்களை அழைத்தார். எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு மனதை கர்த்தர் கொடுத்தார். அது ஒரு பெரிய கிருபை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் சொன்னோம், ஆண்டவரே நாங்கள் ஊழியத்துக்காக வரோம், ஆனால் ஊழியத்தில் யாருக்கிட்டுமே ஒரு பைசா கூட நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படி நீங்கள் எங்களை வழி நடத்துகிறதா இருந்தால் நாங்கள் வரோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒப்பு கொடுத்தோம். அந்த ஒப்பு கொடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பணம் கையில் வச்சுட்டு இருந்தோம், திடீர்னு பணம் இல்லை. அப்போ திருமணமான புதுசு, நிறைய கனவுகளோடு 2 பேரும் நிறைய காரியங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் கையா ஒன்றுமே இல்லாமல். 2003 நல்ல ஞாபகம் இருக்குது, நவம்பர் மந்த் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, 2003 2 பேரும் என்ன பண்ணலாம், ஏன்னா கையில் பைசாவே இல்லை, சுத்தமாக இல்லை. இவங்க பாஸ்ட் கேட்குறாங்க என்கிட்ட, நீ ஏதாவது எங்கேயாவது வச்சிருக்கியா, அதாவது 10 ரூபா 20 ரூபா வச்சிருக்கியா, தேடி பாரு வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, இந்த இப்போ டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது அதெல்லாம் தெரியல. நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போது வீடு சரி எல்லாம் தேடி பார்க்கலாம், எங்கேயாவது ஞாபக மறதியாக ஏதாவது ஒரு காசு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறோம். வீடு தேடி பார்த்ததில் எவ்வளோ தெரியுமா எங்களுக்கு கிடச்சிது கையில், வீடை க்ளீன் பண்ணோங்க. அப்போ எவ்வளோ கிடச்சிதுன்னா 1 ரூபா 50 பைசா கிடச்சிது கையில்.
₹1.50. இதை வந்து நாங்கள் நிறைய இடத்துல சாட்சி சொல்லியிருக்கோம். ஆண்டவரால் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் வழி நடத்த முடியும். ஓ ரபா ஷிகாபா. நம்ம நிறைய டைம் அவருடைய பொட்டென்ஷியலை நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம என்ன மைண்டோ அதை மைண்டா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறோம். நோ, ₹1.50. அன்னைக்கு வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க, சரி வா அந்த ₹1.50 வச்சு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாலில் முழங்கால் படிக்கிட்டு, ஐ ஸ்டில் ரிமெம்பர் எவ்ரிதிங் இஸ் இன் ஆர் மெமரிஸ். 2 பேர் கை கோத்தோம். அந்த ₹1.50 தேவர சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ₹1.50 நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணீரோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் ஆண்டவர் நம்மள்ட்ட செக் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா சூழ்நிலையும் நம்ம துதிக்கிறோமா, தேங்க் பண்ணுறோமா, அது மட்டும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் 2 பேரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வந்து ஒரு வசனத்தை கொடுத்தார். என்ன வார்த்தைன்னு சொன்னால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ரேமா மாதிரி அந்த வேர்டு கீழே வந்து ஹல்லேலூயா எங்களோடு பேச ஆரம்பிச்சு. ஆமீன். நம்மளாம் நினைக்கிறோம் இந்த சாப்பாடு இருந்தால் தான் நம்ம ஹல்லேலூயா சாப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் சில நேரங்களில் நம்ம யாருன்றதை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக, அவர் யாருன்றத சூழ்நிலையில் நமக்கு தெரியப்படுத்தும்படியாக தேவன் சில நேரங்களில் இப்படிலாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவார். பட் இஸ் அ லவ்விங் ஃபாதர். ஹல்லேலூயா. அவர் பார்த்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஓகே பாஸ், இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோடனே எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஓ டெஸ்ட்டா இது? ஆமாம் ஆமாம், உபாகமம் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரிஞ்சுது அது டெஸ்ட்டுன்றது. உபாகமம் 8வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நம்ம பசியா இருக்கிறது அவருடைய சித்தம் இல்லை. அந்த பசியின் நடுவுல ஹல்லேலூயா தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறாரா, அதுதான் கர்த்தர் பார்த்தார். தேவன் அதை ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு டெஸ்ட் வரல. டெஸ்ட் வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் வந்தது. ஆனால் இந்த டெஸ்ட் வரல. இந்த ஒரு அதோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அந்த ₹1.50 வச்சு ஹல்லேலூயா 2 நாள் வீட்டில் சாப்பிடாமலே உள்ள உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுது. இங்கே வந்து பாட்டு பாடுங்க, அங்கே வந்து பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி மியூசிக் வாசிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி தான் நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஆண்டவர் ஹல்லேலூயா எங்களை வழி நடத்தி வந்தார். இது ரொம்ப ஆண்டவர் நடத்துறது பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நெவர் இன் அ ஹரி. சும்மா நம்ம அவசரத்துக்குலாம் அவர் நம்மளை நடத்த மாட்டார். லெட் காட் ஹேவ் ஹிஸ் ஓன் வே. ஆமீன். அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு விட்டுறணும். அப்போ தான் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மளை சாட்சியாக நிறுத்த முடியும். அப்போ அந்த டைம் எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் திருமணமாகி ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை. ஸோ குழந்தைக்காக ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன். எல்லாமே என்னுடைய ஜேர்னலில் இருக்குது, ஒன்று நான் எழுதி வச்சுருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார், அந்த மகனுக்கு ஷாலோம் என்று பேர் நீங்கள் வைக்கணும், அவன் ஷாலோமாக இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஷாலோம் 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 ஷாலோம்னு 1000 வாட்டி சொல்லும் போது ஆண்டவருடைய சமாதானத்தை ஹல்லேலூயா நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஷாலோம்னு பேர் வைப்பீங்க, அவன் ஹல்லேலூயா அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த டைமில் என்னுடைய மாமியார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தாய். அவங்கள அம்மான்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய மாமியாரை. அவங்க வந்து என்னோட சேர்ந்து அழுதானா அவங்க என்னோட சேர்ந்து அழுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கேத்ரின் நீ கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் குழந்தையை தருவார். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவரே ஷாலோமை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
என்னன்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பித்தோம், ஷாலோமை நீர். ஏன்னா எல்லா உன்னதங்களிலே சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார் என்ற எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம். எல்லா பிளெஸிங்ஸும் இனி உங்க வாழ்க்கையில வரப்போகிற 2024ல வரப்போகிற எல்லா பிளெஸிங்ஸும் இட் இஸ் ஆல்ரெடி பீன் ஆர்டைன்ட். எல்லாமே ரெடியா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்டு. நம்ம ரிசீவ் பண்றதுல தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்க விசுவாசமா என்ன சொல்லணும்னா, ஷாலோம்காக ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்துட்டதுக்காக ஸ்தோத்திரம். இது எப்போ ஆரம்பிச்சோம்னா, இந்த ப்ரேயரை 2003ல் ஆரம்பித்தோம். எங்களுக்கு திருமணமானது 99. ஸோ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் போச்சு. என்னுடைய மாமியார் சொல்லுவாங்க, கேத்ரின் நீ ஜெபம் பண்ணு, ஆனால் நீ போய் டாக்டரை போய் பாரு, நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுடைய மன விருப்பத்துக்காக, எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ், ஒரு இந்த டாக்டர் போங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த குழந்தை இல்லாதவங்களை வச்சு பாடாக படுத்துவாங்க பாருங்க. அவங்களுக்கு ஏசப்பா மேலே நல்ல விசுவாசம் இருக்கும். எங்கே நான் விசுவாசம் போகும், இந்த கூட இருக்கிற ஆட்கள், நீ இதை சாப்பிடு, நீ அதை சாப்பிடு, நீ அங்கே போ, அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க, இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அல்லேலூயா. அப்படி நம்ம யாரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா செய்யணும், அவங்களோட அழணும், அவங்களோட நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் நிறைய பேர் இப்படிலாம் சொன்னாங்க. நிறைய டாக்டர்ஸ்டெல்லாம் போனோம். ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துட்டு போங்க, இது போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, இந்த மெடிசன்ஸ், இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுங்க, பார்க்கலாம். அப்புறம் டிஎன்சி அப்படின்ற ஒரு இது, அதை வந்து செய்ய சொன்னாங்க. அதை நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜை வந்து டிஎன்சி பண்ணி வெயிட் பண்ணோம். அப்பயும் வந்து ஒன்றுமே, ஆண்டவர் கொடுக்குற நேரம் தான் ஆண்டவர் கொடுக்குற. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஐயுஐன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு, அந்த ஒரு ப்ரொசீஜர், அது பண்ணலாம், ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இவெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ஆல்மோஸ்ட் நான் அந்த 2003லேருந்து ஆரம்பித்தேன் அந்த ஜெபம், ஷாலோம் 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 சொல்லிட்டு. 2004, 5, 6, 7, 8, 9, 2009 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம 2009 பாஸ்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, நெல்சன், இனிமேல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக தேவையில்லை, வேண்டாம், just fed up with this, just sick with this treatment, all medical treatment, we'll just give up. ஆனால் ஆண்டோட வார்த்தை மட்டும் எங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக ஆண்டவர் சொன்னார், ஆண் பிள்ளை தருவேன், அவனுக்கு ஷாலோம்னு பேர் வைங்க. அத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாலோமுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வருவார், ஃபீடிங் பாட்டில் வாங்கி வந்தார், நிப்பிள் அதில் போட்டு எல்லாம் வாங்கி வந்து, பொம்மை வாங்கி வந்தார் ஷாலோம்காக. ஹல்லேலூயா. எப்போன்னு சொன்னால், அவன் உருவாகிறதுவே இல்லை, என்னோட கருவில் உருவாகவே இல்லை. ஹல்லேலூயா. he prayed for me. எப்படியா ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபித்தானோ அதுபோல he prayed for me. ஒரு நாள் கூட என்னுடைய கணவர் குழந்தை இல்லைன்ற ஒரு காரியத்துக்காக என்னை வந்து அவங்க வெறுத்ததே கிடையாது. குழந்தை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை திட்டுனதில்லை, என்னை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. We are almost 25 years now married. Hallelujah. Beautiful. எங்களோடது பார்த்தீங்கன்னா ஒரு fairy tale. Lovingly married. 2 பேரும் ஒரு நாளும் சண்டை போட்டுட்டது கிடையாது. நாட் ஃபார் ஆல் திஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைனா எப்போ அன்பு தொல்லை. அதான் எங்கே போகிறீங்க, வாங்க என் கூட இருங்க, அவர் போனால் அவர் பின்னாடியே ஓடுறது, இதுதான் சண்டை. மற்ற எதுக்குமே சண்டை வந்ததில்லை. பணம் இல்லைன்னு சண்டை வந்ததில்லை, எதுவுமே இல்லை. எனக்கு என்ன, நீ உண்மையே வாங்கி தரல. அந்த இனிஷியலாக நாங்கள் கல்யாணம் புதுசுலலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒன்றுமே இருக்காது, நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது. ஏன்னா ஊழியத்துக்காக வந்ததுனால we were very strong. யார்கிட்டையுமே நாங்கள் வந்து கேட்கக்கூடாது. தாசனனுக்கு எங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும், கேட்கவே கூடாது. அண்ணனுடைய ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு வாட்டி 2012 இருக்கும். 2012 எங்களை வந்து இதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு. 2012
டிசம்பர் 14th. எஸ், ஐ எம் ரைட், கரெக்டாக தெரியும். டிசம்பர் 14th நடந்தது. அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் நாங்கள் 3 பேராக வந்து இங்கே சாட்சியாக நிற்போம். இன்னும் வீடியோ இருக்குது, யூ கேன் செக். நீங்கள் யூடியூப்பில் போய் குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரீஸ் பாஸ்டர் ஈஸ்வர் தாஸ் அவங்களுடைய 2012 டிசம்பர் 14th நடந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் நாங்கள் 2 பேரும், நானும் பாஸ்டர் நெல்சன் நின்று சொல்கிறோம், அடுத்த வருஷம் நாங்கள் 3 பேராக வருவோம். we will come with shalom. you know what happened? 2012 வரைக்கும் அப்படியே போச்சு. ஹல்லேலூயா. 2011 இது நடந்துச்சு. 2011 நடந்துச்சு. 2012 ஜான், ஃபெப், மார்ச் இப்படி போயிட்டே இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதுக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. அதுக்குள்ள ஒரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, வந்து நீங்கள் வந்து லாப்ரோஸ்கோபி ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக இதை என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. லாப்ரோஸ்கோபி மூலமாக நிறைய பேபிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வீல் ட்ரை அப்படின்னு சொல்லி இதை அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிடுறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு, வி ஆர் நாட் கம்மிங் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட். அவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அண்ட் கம்பல் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ லேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு செலவு பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப லவ்விங் ஃபேமிலி ஒருத்தவங்க. அப்போது இவங்க பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஃபாஸ்டிங்கில் இருந்து ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க, லாப்ரோஸ்கோப்பி நான் போகணுமா போக வேணாமா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்போ அந்த ப்ரேயரில் இல்லை, பாஸ்டர் நெல்சன் மட்டும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவரத்தில் விசாரித்து செய்கிறோமா? நான் இங்கே போகலாமா, இவங்களோட நான் வந்து ஃபெலோஷிப் வச்சுக்கலாமா, இந்த அலையன்ஸ் என்னோட மகனுக்கு ஓகேவா, இந்த அலையன்ஸ் என்னோட மகளுக்கு ஓகேவா, என்னோட பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டடீஸ் ஓகேவா, என்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு இந்த காரியம் ஓகேவா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளோ ஆர் வி என்கொயரிங்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா, கேட்டு செய்கிறோமா, எல்லாத்தையும் பர்மிஷனோட செய்கிறோமா? ஸோ திஸ் கேவ் அஸ் அ வெரி குட் லெசன். இவங்க போய் ஆண்டவரோட விசாரிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை கொடுக்குறாரு. ஏசாயா 42வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நிறுத்துறாராம். ஆண்டவர் சொன்னாரா, ஷாலோம், இப்படியே சொல்றாரா ஆண்டவர், ஷாலோம் பிறக்க போகிற அந்த 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 பிறப்புக்குரிய மகிமை எனக்கு மட்டும்தான் வேணும், டாக்டர்ஸ்க்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது, எந்த ராசிக்கார டாக்டரும் கிடையாது, எந்த என்ன சொல்றது எக்ஸ்பர்ட்ஸுக்கும் கிடையாது, தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் மகிமைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தில் வந்து நிறுத்திட்டு சொன்னாரா, இனி நீ இதுக்காக ஜெபிக்க வேண்டாம், என்கிட்ட கேட்க வேண்டாம், லாப்ரோஸ்கோபி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஐயோ, இப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லணுமே, யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, இல்லை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நாங்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் எங்கள் மேலே கோபம், வருத்தம் வந்துருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மனுஷர்களுக்கு கீழ்ப்படிந்ததை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு. அந்த 2012 ஃபுல்லாக போகுது. ஜான், ஃபெப், மார்ச், டிசம்பர் வந்துருச்சு. டிசம்பரில் தான் கரெக்டாக டிசம்பர் 14th அண்ணனுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் வந்து ஒரு ப்ளூ சாரி கட்டிட்டு ரொம்ப உற்சாகமாக, எப்படி தான் அந்த வார்த்தை வந்தது தெரியல, அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக 3 பேராக நிற்கிறோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த கீபோர்ட் பிளேயர் ஒருத்தர் இங்கே இந்த சைடில் வாசிச்சுட்டு இருந்தார், ரைட் சைடில். அவர் அந்த மீட்டிங்கில் அவர் வந்து மீட்டிங் முடித்ததுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாராம், இந்த கேத்ரின் அக்கா மைக் எடுத்தா இஷ்டத்துக்கு பேசுகிறாங்களே, 12 வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சு, 13 வருஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ போய் எனக்கு அடுத்த வருஷம் குழந்தையோடு நான் வந்து நிற்பேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த பையன், ஒரு சின்ன பையன், எந்த தைரியத்தில் இதை சொல்கிறாங்கன்னு தெரியலையேன்னு அவன் யோசிச்சானா. அது எப்போ அவன் சொன்னானா, அதே ஜான்வரி நாங்கள் வந்து மதுரைக்கு மினிஸ்ட்ரிலாம் போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். போகும்போது நான் அந்த வீட்டிலே சொல்கிறேன்,
எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து சரியில்லை, உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் செத்து போயிட போகிறேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது டாக்டரும் வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் டாக்டர்ஸ் தெரியும்ல, நம்ம போனால் அது மட்டுமா பார்ப்பாங்க? இல்லை, சாரிங்க, ஏதாவது டாக்டர்ஸ் தான். ஐம் நாட் மேனிப்புலேட்டிங் ஆர் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ். அவர்கள் நம்மளுக்கு வேணும், அவங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். பட் ஆண்டவருடைய வழிநடத்தல் படி நம்ம போகணும். ஸோ அந்த டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டார். டயபெட்டிஸ் நில், பிபி நில், எல்லாமே. இன்னது கேத்ரின் உனக்கு என்ன, அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர், என்ன கேத்ரின் உனக்கு ஆச்சு, ஏன் இப்படி உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது? நான் அழுகிறேன், அவர்கிட்டே அழுகிறேன், எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு. அப்போ நான் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டேன். வந்தோடனே இவங்ககிட்ட அந்த டாக்டர் சொல்கிறார், டாக்டர் ஜெயசுதாஸ், அவர் சொல்கிறாரு, நெல்சன் நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு கிறிஸ்மஸ் 25th விட்டுரு, 26th அன்றைக்கி மார்னிங் நீ வந்து ஒரு ப்ரெக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஐ டவுட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா, எனக்கு அது மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 25th சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. 26th மார்னிங் எல்லாம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டாட்டர் ஒருத்தி, அவள் வந்து ஒரு நர்ஸ். அவள் என்ன பண்ணிட்டா, நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போகிறோம், நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் ஆண்டி, உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் போவேன்ட்டான். அப்புறம் மார்னிங் சொல்கிறா, ஆண்டி இருங்க, நம்ம எப்படியா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுத்தோன்னு அவன் ப்ரெக் கலரில் போட்டா. யூ வில் நாட் பிலீவ், அல்லேலூயா, ஐ எம் ப்ரெக்னென்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆஃப்டர் 13 years, 13 வருஷங்கள் கழித்து, அல்லேலூயா, அந்த ப்ரெக் கலர் போடும் போது எத்தனையோ முறை போட்டு நெகட்டிவாக இருக்கும் போது அந்த ரெஸ்ட் ரூம்லேயே நான் உட்காந்து அழுதுருக்கேன். ஆனால் மனுஷங்களுக்கு தெரிஞ்சதில்லை, வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி அந்த 2011 பார்த்தீங்கன்னா, 2011 November 16th அன்னைக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் ரொம்ப துக்கத்தோடு அழுதுட்டுருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு என்கிட்ட, அண்ணாளுடைய ஜெபத்தை எடுத்து வாசி அப்படின்னாரு. முழங்கால நின்று அண்ணாளுடைய ஜெபத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் திரும்பியும் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு மகனை கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே. நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்கலன்றதுக்காக நான் அழலை, நான் எல்லாருக்கும் சொல்லணும்ல, நான் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ப்ராப்ளமாக இருக்குது. நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்பார்ன்ற விசுவாசம் நமக்கு இருக்குது. பட் when it comes to people who are surrounded us, நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுகளுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? they are waiting for an answer. நம்மளை காட்டிலும் யார் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய நேரங்களில் அவங்க என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எனக்கு பதில் இல்லாமலே இருந்திருக்கு. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னைக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. உலகமே பேசுங்க, அல்லேலூயா, அப்படி ஒரு பதிலை கொடுப்பாரு. ஏங்க உன்னுடைய ஃபேமிலி லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்பாங்க. ஏங்க உன் பையன் இப்படி தருதலையாக சுற்றிட்டு இருக்கான், நீங்கள்லாம் நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்க தானே, நல்லா ஜெபத்துக்கெலாம் போகிறீங்க, சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க, ஏன் உங்கள் பையன் இந்த மாதிரி ஊதாரியாக இருக்கிறான், ஏன் உங்கள் பொண்ணு இப்படி இருக்கிறா, ஏன் உன்னுடைய கணவர் இப்படி இப்படி பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு எக்கச்சக்க கேள்விகளை they can throw questions on us, but the answer, அல்லேலூயா, ஆன்சர் நம்ம பண்ணக்கூடாது அந்த டைமில். அல்லேலூயா. கர்த்தர் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுணும். அல்லேலூயா. that's what we did. நாங்கள் 2 பேரும் பதிலே சொல்ல மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்கல்ல 2 பேரும், குழந்தைய வேணாம் உங்களுக்கு குழந்தைன்றத உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் வேதனைப்படுத்தி குத்தி பேசினது, சர்க்காஸ்டிக்காக பேசினது, பின்னாடி பேசினது, என்ன க்ளோரிஃபைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன ஆண்டவர் நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுது, யூ டோன்ட் ஹாவ் அ இஷ்யூ, உங்களுக்கு குழந்தையே இல்லையே, என்ன பெரிய க்ளோரிஃபிகேஷன் அப்படின்லாம் சொல்லி எங்களை வேதனைப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அல்லேலூயா ஒரே பதில் ஆண்டவர் வச்சாருங்க 2012. அல்லேலூயா. அண்ட் தென் நான் வந்து ஸ்கேனுக்கு போகணுன்ட்டாங்க. ஸோ லாங் வெயிட்டிங் இல்லை, ஸ்கேனுக்கு போனோன்னே டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, யூஆர் ஆல்ரெடி 6 weeks ப்ரெக்னென்ட். அல்லேலூயா. ஐ வாஸ் 6 weeks ப்ரெக்னென்ட்டு. அந்த ஹார்ட் பீட்டு ஆரம்பிச்சிச்சு. அவங்க கேட்குறாங்க, கேத்ரின் உன்னுடைய குழந்தையோடைய ஹார்ட் பீட் உனக்கு கேட்குதான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. என்னுடைய உள்ளம் அப்படி அன்பினால, ஆண்டோடைய அன்பினால, நாட் பிகாஸ் ஆஃப் த பிளெஸிங் தட் ஐ ரிசீவ்டு, ஆண்டவர் வாக்கு பண்ணதை உண்மையா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் தருவேன்னு சொன்னார், உனக்கு ஆண் பிள்ளை தருவேன். ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொன்னார்,
என்ன குறிச்சு நீ வெக்கப்படாம எல்லா இடத்துலையும் போய் நீ சொன்னல்ல, அல்லேலூயா, இனிமேல் வரப்போகிற நாட்கள்ல ஷாலோமை நீங்க கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போய் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க சொல்ல போறீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அதிகமா எங்களுக்காக ஜெபித்த தாசனை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஏமா நீ அழற, சோர்ந்து போகாத, கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் எப்பெல்லாம் மனசு உடைஞ்சி நான் அழுது அண்ணா ஜபம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்டைம்ஸ் அப்படியே ரொம்ப டார்மெண்டிங்காக இருக்கும். பிசாசுடைய டார்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். என்ன ஊழியம் பண்ணுற, என்ன பாட்டு பாடுற, எல்லாம் வேஸ்ட்டு அப்படி பிசாசு உங்ககிட்ட சொல்கிறானா, இஸ் அ லயர். அவனை நம்பாதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலானாலும் மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் மகிமைப்படுத்துங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் அவரை விட்டு கொடுக்காம இருந்ததை பார்த்து அவர் உங்களை விட்டு கொடுக்காமல் ஹல்லேலூயா எல்லாருக்கும் முன்னாடி உங்களை மகிமைப்படுத்துவார். தட்ஸ் வாட் ஹீ டிட் இன் ஆர் லைஃப். எங்களோட முகங்களாம் எங்கெல்லாம் வைக்கப்பட்டு போச்சோ அந்த இடத்துலலாம் போய் திரும்ப நிறுத்தினார். பார்த்தீங்களா என்னோட பிள்ளைங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைங்க பார்த்தியா பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், என் பிள்ளைங்களை பாருங்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க என்னை விட்டு கொடுக்கல எந்த இடத்துலையும். நாங்கள் 2 பேரும் ஷாலோமுக்காக வெயிட் பண்ணிருந்த அந்த டைமில் ஒரு நாள் கூட ஆண்டவரை முறுமுறுத்து பேசுனதே கிடையாது. ஆண்டவரை வேதனைப்படுத்தி பேசினதில்லை. ஆண்டவரை, ஏன் ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல், நீங்கள் ஏன் எங்களுக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னு ஆண்டவரை நாங்கள் குவெஸ்டின் பண்ணதே இல்லைங்க. இன்றைக்கி நான் ஆவியானவருக்கு முன்னாடி நான் உண்மையை பேசுகிறேன். ஒரு நாளும் நானும் அத்தானும் சொன்னதே கிடையாது ஏன் எங்களுக்கு குழந்தை கொடுக்கலன்னு சொன்னதில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்காக அழுதோம், ஆண்டவரே பலனை மட்டும் கொடுங்கப்பா. ஒருவேளை குழந்தையே எங்களுக்கு இல்லைனாலா கூட அப்பா எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா, உங்களை உயர்த்துகிற கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி தான் கேட்டோம். அப்பா அந்த கிருபையை மட்டும் கொடுங்கப்பா, அப்பா மலடியா நான் இருக்கிறேன், எனக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ மலடியா இருக்க மாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு ஷாலோம் மட்டும் இல்லை, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஆவிக்குரிய பிள்ளையில தான் ரவி ஒருத்தன். ஹல்லேலூயா. ரவியும் எங்களுடைய ஆவிக்குரிய மகன். இதே மாதிரி சென்னையில் நூற்றுக்கணக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை அழுதுட்டு இருக்கீங்களா, என்ன மாதிரி அழுவுறீங்களா, தனிமையில் ஒருவேளை வெளியில் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ள நீங்கள் அழுவுறீங்களா, ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு என் பிள்ளைங்க இடத்துல சொல்லு, அவங்க எதுக்காக அழுகுறாங்களோ அந்த அழுகை நின்று போகும். ஹல்லேலூயா. நான் பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவருக்காக நிற்கிறீங்களா, அவருக்காக நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை கனப்படுத்துவாருங்க, கனப்படுத்துவார். ஆமீன். அப்போ அந்த முழங்கால நின்று அந்த 2011 நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் உம் பாதத்தில் ஊற்றிவிடுவே, மனம் கசந்து மிகவும் அழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பே. என் உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் உம் பாதத்தில் ஊற்றிவிடுவே, மனம் கசந்து மிகவும் அழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பே. உம் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், உம் அடியாளின் விண்ணப்பத்தை கேட்க பதில் தாரும்,
கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு மாற்ற போகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த 2011 நவம்பர் 16 இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, நான் நிச்சயமா உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவனுக்கு ஷாலோம் என்ற பேர். அந்த ஷாலோம் ஷாலோம் சொல்லி சொல்லி என்னுடைய பைபிளை கண்ணீரினால் நினைச்ச ஆண்டவரே, நீங்க உண்மையுள்ள தேவன். 2012 I conceived. ஹல்லேலூயா. ஷாலோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஆண் பிள்ளை என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண் பிள்ளை என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு ஜெய ஜீவியம். ஹல்லேலூயா. ஒரு விக்டோரியஸ் லைஃப். ஹல்லேலூயா. ஒரு ஜெய ஜீவியத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்குள்ளே வாழ்வதற்கு உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாங்க 2 பேரும் ஹல்லேலூயா இந்த ஊழிய பாதையில நிறைய சிறுமைகளை அனுபவித்தோம். நிறைய போராட்டங்கள், யாரெல்லாம் கூட நின்னாங்களோ எல்லாரையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தினார், தனிமையா நிக்க வச்சாரு. இந்த ஊழிய பாதையில நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. தப்பா பேசினவங்களை கூட கட்டி அணைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்களை வெறுத்துறோம்ல, ஆண்டவர் சொல்றாரு ஹல்லேலூயா, இன்றைக்கு தேவ அன்பினாலே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த கசப்பு வேணாம், யாரை பத்தியும். ஒருவேளை நம்மளுக்கு வேதனையை கொடுக்கிறவங்களா இருந்திருக்கலாம். நாங்க ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஊழியத்துல இருக்கிறவங்க இந்த நாய்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர்களையும் நேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. It is not to create any sympathy in your hearts, but I'm telling you the truth. ஹல்லேலூயா. அவர்தாங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, பரவாயில்லை. He is a loving God. Hallelujah. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வெளியில, நமக்கு வெளியில இல்ல, அவர் உள்ள இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஃபெலோஷிப் வர்றவங்க விட்டுறாதீங்க. இந்த ஃபெலோஷிப்க்கு வர்றவங்க விட்டுறாதீங்க. தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு தாசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பாஸ்டர்ஸை கொடுத்திருக்கிறார். அண்ணன் ஈஸ்வதாஸ், அண்ணன் பிராங்க் அண்ணன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுக்காக நிக்கிறவங்க. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில. அப்படிதான் கர்த்தர் எங்களோட வாழ்க்கையை மாற்றினாருங்க. இது ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன். நடுவுல அதான் சொன்னார்ல என்னோட ஹஸ்பண்ட், எபிசோடா ஒவ்வொரு காரியத்துல ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல தேவன் எங்களோட ஜீவன் தப்பும்படி கர்த்தர் செய்தார். நடு ரோட்ல 2 பேரும் விழுந்தோம். இவங்களுக்கு பிராக்சர் ஆச்சு. எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தேவன் எங்களை பாதுகாத்தார். எத்தனையோ காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு சபையை சென்னையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், விசுவாச மக்களை கொடுத்திருக்கிறார். தேவன் மகிமைப்பட்டு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் விட்டுட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னல ஸ்டார்டிங்ல ஊழியத்துக்கு நாங்க 2012 அந்த டைம், 2010 அந்த டைம்ல தான் வந்து முழு நேரத்துல சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி, யார்கிட்டயும் நாங்க பணம் கேட்க மாட்டோம். யார்கிட்டயும் எங்களுடைய தேவைக்காக பிரேயர் பண்ணிக்கோங்கன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம். See, this was our commitment. பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. ஸோ அதுக்காக கூட நாங்க என்ன சொல்லிட்டோம், ஆண்டவரே நாங்க அதை கூட சொல்ல மாட்டோம். எங்களை அடைச்சது நீங்க தானே, நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தான் எங்களுக்கு சப்ளை பண்ணணும். நாங்க யார்கிட்டும் போய் ஊழியத்துக்காகவும் கேட்க மாட்டோம், எங்களோட குடும்ப காரியத்துக்காகவும் கேட்க மாட்டோம். You will not believe. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும், இப்போ நாங்க நிக்கிறோம் பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் ஹல்லேலூயா, யார்கிட்டயுமே நாங்க எதுவுமே கேட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. இது சாட்சி, உண்மையான சாட்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருகிறார். மனுஷர்களை அவரே எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் எழுப்புகிறார். அப்படிதான் எங்களோட ஊழியம் கட்டப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமைக்காக இதை நான் சொல்லுகிறேன். ஷாலோம் வந்து ஒரு பாடலை பாடும்போது, இப்ப திரும்பி பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னப்பா ஒரு மாதிரி பாக்குறீங்க, ரொம்ப டைம் எடுத்துட்டேனா?
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மைக் வந்து அவர் கொடுக்கவே மாட்டேன், நானே பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்பயாவது கொஞ்சம் ரெபியூக்கிங் கிடைக்கும். நீ பாட்டு பேசிக்கிட்டே போய் அவங்க டைம் என்னெல்லாம் கேட்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை மறந்துட்டேன். ஆண்டவர் ஆண் பிள்ளை என்று சொல்லும் போது நான் வந்து ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சேன். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே ஷாலோம் வந்து அப்படியே அச்சு அசல் எங்க அத்தா மாதிரி இருக்கணும். ஃபேஸ்லாம், மூக்கு, கண்ணு, இதெல்லாம் வந்து வாயெல்லாம், கலர் மட்டும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணேன். உண்மையா நான் ப்ரே பண்ணேன். குறிப்பா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு போனேன். ஃபேரா அப்படியே பெரிய இதுக்காக இல்ல, இவர மாதிரி இருக்கு, அத்தனை மாதிரி இருக்கணும், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கலர் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கொடுத்தாருங்க. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவனுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க நர்ஸ். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ அத்தை மாதிரி இருக்கான். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் எதை குறிப்பா கேக்குறீங்களோ, he is a god of specific. Hallelujah. He will fulfill the wishes. Hallelujah. உங்களோட மனசுல இருக்கிறத நீங்க குறிப்பா கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். Hallelujah. அவர் ஒரு பாட்டு பாடுவார். தேவகுமாரா
லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஷாலோமே கர்த்தர் எங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் 3 பேராய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எங்க போனாலும் அவர் பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அந்த 3 months 4 monthsல இருந்தே பாத்தீங்கன்னா எங்க ஊழியத்துக்கு போனாலும் கூட்டிட்டு போயிடுவோம். அந்த ஹெவி சவுண்ட் எல்லாத்துலயுமே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஊழியத்துல எல்லாத்துலயும் எங்களோட கூட கோஆபரேட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல எங்களோட கூட வந்திருக்கிற அருமையான மகன் ரவிக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்ல பிள்ளைங்கள், ஆவிக்குரிய பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு லீவ் போட்டுட்டு எங்களோடு கூட வந்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களையும் அன்போடு கூட அழைத்து இந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்த அருமையான எங்களுடைய மூத்த சகோதரன் தான் நாங்கள் சொன்னோம். அருமையான அண்ணன் ஈஸ்வர் தாஸ், அவங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சபையின் போதகர், அருமையான போதகர் அவங்க பிராங்க்லின் பிரதர், அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணோம். அப்பயே அவங்களுடைய அன்பான அந்த பேச்சு எங்களை ரொம்ப கவர்ந்தது. தேங்க் காட் ஃபார் யூ பாஸ்டர், தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா ஒன்று என்னன்னு சொன்னா, அருமையான பாஸ்டர் பிலிப் ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்களோடு கூட இணைந்து எங்களை விடவே இல்லை எல்லாத்துலயும். நான் ஒரே ஒரு சின்ன ஒரு என்னன்னு சொன்னா, அவர் வந்து ரொம்ப அவர் வந்து ஒரே உயர்த்தி போஸ்ட் பண்ண அப்படி கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய தாழ்மையை நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அதுதான் சொல்றோம். நேற்று நாங்க கார்ல வந்து டர்ன் பண்றோம், ஃபாலோ பண்ணி எங்கன்னு சொன்னா, நாங்க சென்னையில விட்டதுல இருந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock இருந்து போன் கால் எவ்ரி 1 hour வந்துட்டே இருக்கும். எங்க இருக்கிறீங்க பாஸ்டர், எங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு 1 hour once அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அப்டேட் அவருக்கு போயிட்டே இருக்கும். போன் அடிச்சுக்கிட்டே இருப்பார், இந்த ரூட்ல வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கிட்ட சர்ச் கிட்ட போயிட்டோம். அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணோம். அதனால கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, ரைட்ல கட் பண்ணுங்க, இந்த பக்கம் பைக் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை கைட் பண்ணி அழகா எடுத்துட்டு போனாரு. நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டேன், பாஸ்டர் ஒரு நல்ல ஆள் அமைச்சிருக்கிறாரு, நமக்கு காரை எடுத்துட்டு போறதுக்கு ரூட் காண்பிக்கிறதுக்கு நல்ல ஆள் அனுப்பியிருக்கிறாரு, வெரி குட் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கீழே இறங்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு, ஐ எம் பாஸ்டர் பிலிப் அப்படின்னாரு. பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில வந்து நின்று எங்களை வந்து கூட்டிட்டு போய் பார்த்து எல்லாம். அதே போல் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து எப்படி சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. சாப்பாடு கொடுத்தே எங்களை என்ன பண்ணிட்டாருன்னா எங்களை அடிச்சிட்டார். அழாத குறை பாஸ்டர், போதும் பாஸ்டர், இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டி. சின்ன பிள்ளைங்களை சொல்லுவாங்களே, சாப்பிடலன்னா அவ்வளோதான் ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு. அது போல் எல்லாமே எதுன்னு சொன்ன தேவ அன்பு. அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ப்ரீச் பண்ணலாம், இந்த புல்பிட்டில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம், ஆவியின் கனியை சொல்லலாம். ஆனால் அவங்க லைஃப்பில் அது வெளிப்படணும். அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு நாங்கள் நிறைய லெசன் இந்த 1 டேல கற்றுக்கிட்டோம். நேற்றுலேருந்து அவர்கிட்ட நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். அவங்களுடைய ஊழியத்தை குறித்து நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நம்ம ஊழியத்தில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை நிறைவேற்றட்டும். எல்லாருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம். சொன்னது போல் நீங்கள் இந்த ஃபெலோஷிப் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்பொழுதும் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்துட்டோம், கொஞ்சம் அப்படி எல்லாரும் வார்த்தைக்கு நேரம் கடந்து போகிறோம். முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு செஷனுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். அதனால கொஞ்சம் எழுந்து நின்று நம்ம ஒரு 5 minutes மட்டும் ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து, யாரும் கண்ணை திறக்க வேணாம். இது கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற நேரம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் போக வேண்டாம். நம்ம ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிடுவோம், பரிசுத்த ஆவியனோடு கனெக்ட் ஆகிட்டு நம்மளும் பரலோகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஜீசஸ். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா வார்த்தை எங்களுக்கு இப்ப பிட்டு கொடுக்க போறீங்க. எங்க இருதயங்களை கர்த்தர் அப்பா நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ராஜா. ஓ விதைக்கிற விதைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கத்தக்கதாய் அப்பா இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுவீராக ராஜா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Hallelujah. Give thanks
கர்த்தருடைய வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஓ ஜீவனுள்ள வசனம். ஓ கர்த்தர் நமக்கு அனுப்ப போகிறார். ஓ ஷாதாரி பாபா உயர்த்துவோமா உயர்த்துவோமா. எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்பா எங்களோடு கூட பேசுவீராக. ஓ ஷாதாரி பாபா 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 பாபா. ஹalleluya. ஓ ரிபாதுனா மஷேரிகா பாபா 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 பாபா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். பீஸ் பீஸ்.